ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கப்படுறதில்லை. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு லேர்னிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த லேர்னிங் வீடியோவில் ரொம்ப கீ பாயிண்ட் வந்து செட்டிங் பொட்டன்ஷியல் டார்கெட், அதாவது என்ட்ரி அண்டு எக்ஸிட் ப்ரைஸை நம்ம வந்து இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். இதை நான் வந்து ஒரு 4 பார்ட்டாக நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனுவலைஸ்டு அண்டு குவார்ட்டர்லி மூமெண்ட்டில் தான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம எடுக்கணும். இதை வந்து நான் மந்த்லிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதெல்லாம் தனி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், என்ட்ரி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எக்ஸிட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே டார்கெட் சொல்கிறது என்ட்ரி அண்டு எக்ஸிட் பாயிண்ட்டு தான். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ரீகேப் பார்த்துருவோம். ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து கம்பெனிஸை இன்வெஸ்டர்ஸோ ட்ரேடர்ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, முதல்ல கண்ட்ரியோட கேப்பபிலிட்டி நம்ம பார்க்கணும். அந்த கண்ட்ரியோட கேப்பபிலிட்டி, எக்கனாமிக் சுச்சுவேஷன், டெமோகிராஃபிக் சுச்சுவேஷன்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இங்கே பிஸ்னஸ் வந்து ஓடும், எந்தெந்த பிஸ்னஸ்லாம் ஓடும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த செக்டார்ஸு இதுக்கெலாம் ஸ்கோப் இருக்குது, கவர்மெண்ட்டோட எடுக்கக்கூடிய பிளானிங், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், அதர் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எந்தெந்த செக்டார்ஸ்லாம் நமக்கு வந்து இங்கே பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த செக்டார்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு, அதிலிருந்து வித்தின் த செக்டார்ஸ் வந்து நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்ணணும். அப்படி நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட சுச்சுவேஷன்ஸ், நான் குவாலிட்டேட்டிவ் சுச்சுவேஷன், குவாலிட்டேட்டிவ் சுச்சுவேஷன் எடுக்கிறோம். யார் யாரெல்லாம் தலைவராக இருக்கிறாங்க, அவங்களுடைய கம்பெனி பாலிசி என்ன, அவங்கள வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பெனட்ரேட் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ், அதில் வந்து குவாசி குவாலிட்டேட்டிவ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோம். அதில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட், கீ ரிப்போர்ட் நம்ம நிறைய பார்க்கணும். ஏன்னா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்க்கணும். பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு கீ ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த கீ ரிப்போர்ட்லேருந்து அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபார்மன்ஸஸ் மெஷர்ஸான ரேஷியோ அனாலிசிஸ்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தோம்னாக்க, லிக்விடிட்டி ரேஷியோ, கரண்ட் குவிக் ரேஷியோ ஆர் கரண்ட் ரேஷியோ வந்து எபோவ் 1 ஆர் வித்தின் எபோவ் 2 அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணி நம்ம அதிலிருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கம்பெனி, ஒரு ஹோப்ஃபுல்லான கம்பெனியை நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோம். அப்படி செலக்ட் பண்ணால் போதுமா, எங்கே வேணாலும் வாங்கிடலாமா அப்படின்னு சொன்னால், இங்கே தான் அடுத்த கொஸ்டின் இருக்குது. எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும்? சில பேர் இருப்பாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால் ரொம்ப லாங் டேர்ம், லைஃப் லாங்காக வச்சுருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்பிஐ ஐபிஓவில் வாங்கி போட்டார் ₹10 அந்த காலத்தில். அவருக்கு ஒரு 30 வருஷமா 25 வருஷமாவோ அவர் அந்த ஷேரை வச்சிருக்கிறாரு. எப்போ ஐபிஓ வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஐபிஓ வந்ததுலேருந்து வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு 55 வயசாச்சு. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம், எனக்கு அவரை 15 வருஷமா தெரியும். 15 வருஷமா அந்த எஸ்பிஐ ஷேரை வச்சிருக்கிறார். அது எனக்கு நல்லா தெரியும். அவரெல்லாம் வந்து விற்கவே மாட்டாரு. "என்ன பாஸ், நல்லா வரும்போதே குடுக்கலாமே பாஸ்" அப்படின்னாக்க, "நோ, நோ, 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 நான் அத அப்படியே வச்சிருப்பேன். டிவிடெண்ட் எனக்கு வருது" அப்படின்ருவார். அத அப்படியே வச்சிருப்பாரு. சரி, அட்லீஸ்ட் உங்க பசங்களுக்காவது உயில் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஜோக் அடிப்பேன். இப்ப நம்ம வந்து அவங்கள பத்திலாம் கவலையே இல்ல. அவங்க வந்து ப்ராஃபிட் வரும்போது குடுக்க போறதில்ல. அவங்களுக்கு தேவை இருந்தா மாத்திரம் தான் அவங்க லிக்விடேட் பண்ண போறாங்க. அப்போதைக்கு என்ன பிரைஸ் போனாலும் அத பத்தி அவங்க கவலைப்பட போறதில்ல. ஸோ, இப்ப மிச்சவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் பையர்ஸ் தான். அது ஒரு ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அது மேக்ஸிமம் பிரைஸ் ரீச் ஆயிருச்சு. நான் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன். இல்ல பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்ட்ரி பிரைஸ் வேணும். ஒரு எக்ஸிட் பிரைஸ் வேணும். ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ட்ரேடர்ஸா இருப்பாங்க. அ அவங்க அவங்களும் அதே மாரி தான். எந்த பிரைஸ் என்ட்ரி, எந்த பிரைஸ் எக்ஸிட். அவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம்னா, அந்த ட்ரேடர்ஸ்குள்ள வரும்போது ஆன்கோயிங் பிரைஸ்லயே தான். சரி, இந்த இடத்துல டர்னிங் எடுத்துருச்சு. அடுத்து ஒரு 10% 20% ஏறும். அந்த இடத்துல வெளியில வந்துருவோம்னு சொல்லிட்டு, அவங்க வந்து மூவ்மெண்ட் வந்து அ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன உடனே பை ஆர் செல் அவங்க போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்க ஃபண்டமெண்டலா விச் இஸ் எது என்ட்ரி பாயிண்ட்டு, எது எக்ஸிட் பாயிண்ட்டு, அத எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஃபண்டமெண்டலா நம்ம பார்த்துருவோம்.
அதுக்கப்புறமா ட்ரேடர்ஸ் என்ன சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ பத்தி கவலையே இல்லையா, அவங்க கீழ வரும்போது வாங்கி போட்டுவிட்டு பேசாம உட்காந்துருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் நம்ம பத்தி கவலை இல்ல. அந்த ட்ரேடர்ஸ் எப்படிலாம் என்ட்ரி ஆவாங்க அப்படிங்கிறதுக்கான நம்மளால முடிஞ்ச, நமக்கு தெரிஞ்ச உதாரணங்கள், சிற்றறிவுக்கு எட்டிய உதாரணங்களையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம அங்க வந்து கம்பெனிஸ் வந்து வேரியஸ் செக்டார்ஸ்லேருந்து நல்ல கம்பெனிஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். அந்த லிஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். அந்த லிஸ்ட் பண்ணிலாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மாரி நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க லிஸ்ட் தான் பண்ணியிருக்கிறோம். வேற எதுவும் நம்ம பண்ணல. ஸோ, அப்ப அந்த இடத்துல நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த லிஸ்ட் பண்ணினதெல்லாம் வந்து எல்லா செக்டாரும் சேர்த்து இருந்துச்சுன்னா, அது குரூப்பிங் கம்பெனி. எப்படி நிஃப்டி 50 எல்லா செக்டார்ஸ்லேருந்தும், எல்லா கேப்ல இருந்தும் இருக்கோ, அது மாரி நிஃப்டி அதாவது குரூப்பிங் கம்பெனி. நம்ம வந்து இண்டெக்ஸ் மாரி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸ்ன்னு நமக்கு நாமளே பேர் குடுத்துக்கிறது தானே. அத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, அது குரூப்பிங் த கம்பெனி. இப்ப இந்த கம்பெனிஸ்ல வந்து விச் இஸ் என்ட்ரி பாயிண்ட், விச் இஸ் எக்ஸிட் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல நான் வித் பீரியட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். பீரியட்ஸ இப்ப நான் வந்து அ கால்குலேட் பண்ணுவோம். எப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பண்ணுவோம். ப சைட் பை சைட் பண்ணுவோம். முதல்ல வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ட நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்குவோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வந்து சி ஒரு டார்கெட் பிரைஸ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த டார்கெட் பிரைஸ வந்து குத்து மதிப்பா நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்லாம் நம்ம முடியாது. ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கா இல்லாட்டி ஏதோ ஒரு டேட்டா இருக்கணும். இந்த டேட்டாலேருந்து இது இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு நம்ம சொல்லும்போது மாத்திரம் தான் அதுக்கு வேலிடிட்டி கூட ப்ளஸ் நம்பகத்தன்மை அப்படிங்கிற நம்பகத்தன்மையும் அதுக்கு வந்து கூட. ஸோ, இப்ப நமக்கு வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஸ்பெகுலேட்டிவ் அப்ரோச்ச நம்ம பார்க்கக்கூடாது. ப்ரொஜெக்ஷன் வந்துட்டாலே ஸ்பெகுலேஷன் தான். நான் அது இல்லைன்னு நான் சொல்லல. ப்ரொஜெக்ஷன் வந்துட்டாலே ஸ்பெகுலேஷன் தான். பட் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமான்னு வடிவேலு சொல்ற மாரி, என்னப்பா அது அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? எப்படி நம்ம வந்து செய்றோம்னாக்க, நம்ம வந்து ஏதோ ஒரு பேஸ் பாயிண்ட்ட வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அத வந்து பேஸ் பாயிண்ட் எதெல்லாம் எப்படி எடுத்திருக்கிறாங்க, இத வந்து பெரிய இந்த கிரகம் தான் நம்ம யூஸ் பண்றது. கிரகம்லாம் எப்படி ஃபார்முலா பண்ணியிருக்கிறாங்க. நடைமுறையில அதத்தான் பெரும்பகுதியான இடத்துல ப்ளே ஆகுது. நம்ம அது எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இது வந்து ஃபண்டமெண்டலா நான் பிரிச்சிருக்கிறேன். இந்த ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடியதுக்கு ஒரு வீடியோ, இந்த டெக்னிக்கலுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனி வீடியோவா போடுவோம். அப்ப என்ன ஆகுது, இது 3ம் சேர்ந்து ஒரு வீடியோ, இதெல்லாம் தனித்தனி வீடியோ. ஏன்னா இது 3ம் ஃபண்டமெண்டல்ங்கும்போது ஈஸியா புரிஞ்சிரும். அ டக்குனு கொண்டு வந்துரலாம். ரூல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி. இதுக்கெல்லாம் தனித்தனியா நம்ம கால்குலேஷனே தனித்தனியா இருக்கும். இதுக்கு கால்குலேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஒரே மாரி மோஸ்ட்லி டிசிஷன் வந்து அ வந்து மோஸ்ட்லி காமனா தான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா வரும். அதனால நம்ம இத கொஞ்சம் வேரியா நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம வந்து இந்த பார்ட்ட முதல்ல இப்ப நம்ம பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி வீடியோவா போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் டார்கெட். டார்கெட் பிரைஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரெடிக்டிங் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரைஸ் அவ்வளோதான். எங்கே ரீச் ஆகப்போகுது. அது மேலேயாவும் இருக்கலாம், கீழேயாவும் இருக்கலாம். அட் எனி ட்ரெண்ட், இன் எனி ட்ரெண்ட். அது வந்து மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண போறோம். எப்போ வந்து ப்ரிடிக்ட்ன்னு வந்துட்டாலே, ஏன்னா அந்த இடத்துல வந்து டெஃபினைட் இல்ல. அதனால அது ஸ்பெகுலேஷன் தான். அதனால இத வந்து ஸ்பெகுலேஷன் அப்படின்னு கிளைம் பண்ணும்போது, நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம், ஸ்பெகுலேஷன். அதுதான். டார்கெட் வந்து இவ்வளோ ரீச் பண்ணிடணும். எந்த சயின்டிஃபிக் பேசிஸும் இல்ல. நம்ம வந்து இருக்கிறத சயின்டிஃபிக் பேசிஸா கொண்டு வரதுக்கு ட்ரை தான் பண்றோமே தவிர்த்து, எந்த சயின்டிஃபிக் பேசிஸும் இல்ல. நம்ம அந்த சயின்டிஃபிக் ட்ரூ சயன்ஸ் இது ட்ரூ ரூல்ஸ்ன்னு போட்டோம்னா, எந்த ஷேரையும் நம்மளால வாங்க முடியாது. அப்படித்தான் இருக்கும். ட்ரேடிங் பண்ணவும் முடியாது. அது வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் உட்கார்ந்திருக்க வேண்டியதான். இப்ப இதுக்கு நம்ம வந்து கால்குலேஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் அதுக்கு நம்ம இபிஎஸ் எடுக்க போறோம். பிரைஸ் டூ புக் எடுக்க போறோம். அதுக்கப்புறம் அ புக் வேல்யூ எடுக்க போறோம். அதுலேருந்து கிரஹாம் நம்பர் எடுக்க போறோம். இந்த இபிஎஸ்லேருந்து கொண்டு வர்றது தான் பிஇ. அதுக்கப்புறம் வந்து புக் வேல்யூலேருந்து வர்றது தான் பிபி. கிரஹாம் நம்பரா தான் இருக்கும். இது வந்து டெக்னிக்கல் அப்ரோச்சுக்கு நம்ம தனி வீடியோ தான் போடப் போறோம். அதில ஃபிபனாசி, பிவோட் பாயிண்ட் அதுக்கப்புறம் வந்து அ இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பையிங் பிஹேவியர், இன்ஸ்டிடியூஷனல் பையிங் பிஹேவியர் அதான் ப்ரீவியஸ் சைக்கிள் ட்ரெண்ட், சேஞ்ச் பொசிஷன்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இத வந்து தனி வீடியோ, டெக்னிக்கல் அப்ரோச்ச தனி வீடியோவா போடுவோம். அதில ஒவ்வொன்னையும் தனித்தனி வீடியோவா போடப் போறோம். இப்ப நம்ம ஃபண்டமெண்டலுக்கு வந்து என்னெல்லாம் நமக்கு டார்கெட்டுக்கு இருக்குன்னாக்க, கரண்ட் பிரைஸ் தனியா வச்சுக்கிறோம். இபிஎஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் நம்ம டார்கெட்ட
ஃபிட் பண்ண போறோம். புக் வேல்யூலேருந்து டார்கெட்ட ஃபிட் பண்ண போறோம். இது 2த்தையும் சேர்த்தோம்னா கிரஹம் நம்பர். இந்த 2த்தையும் சேர்த்து எப்படி கம்பைன் பண்ணி எப்படி வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்றது? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். எனி ப்ரொஜெக்ஷன் ஸ்பெகுலேஷன் தான். அதில எந்த மாற்றமும் இல்ல. இதில வந்து கண்டிப்பா இது இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம வந்து இண்டஸ்ட்ரி நெட் ஒர்த் இவ்வளவு இருக்கு. அது வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. அதிலேருந்து நம்ம பிரிச்சு போட்டிருக்கிறோம். இந்த வேல்யூக்கு தான் நான் வாங்குவேன்னு சொன்னோம்னா, அது ஓரளவுக்கு சயின்ஸ். நம்ம அந்த வேல்யூமே முன்ன பின்ன வரும். அது வேல்யூ மாறும்போது குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். ஸோ, இப்ப வந்து நம்ம இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அதில வந்து செகண்ட் தாட் நம்ம வச்சுக்கிறதில்ல. இத நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ண முடியுங்கிறத ஒரு நியர்னஸ் தான் குடுக்குறோமே தவிர்த்து 100% ட்ரூ கிடையாது. அப்ப இது வந்து டார்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு லெவல்ல கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கோட ஒரு ஓன் மெத்தட போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு சில இந்த மாரி வந்து ஃபண்டமெண்டலோ, டெக்னிக்கல் வேல்யூஷன எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ போகும்னு வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வாங்கணும்னு வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு கோடிக்கணக்கான மெம்பர்ஸ் உள்ள வரும்போது, நான் ரூ. 10ன்னு வச்சிருப்பேன் பை பண்றதுக்கு. இன்னொருத்தர் ரூ. 11ன்னு பை பண்றதுக்கு வச்சிருப்பாரு. நான் ரூ. 11க்கு எக்ஸிட் வச்சிருப்பேன். அவர் ரூ. 11க்கு என்ட்ரி ஆவாரு. இன்னொருத்தர் ரூ. 12க்கு என்ட்ரி ஆவாரு. இவர் ரூ. 12க்கு எக்ஸிட் வச்சிருப்பாரு. ஸோ, அப்ப இப்படியே ஒரு சைக்கிள் வரும்போது, எல்லாருடைய டார்கெட்டும் அச்சீவ் ஆகும். கடைசியா வாங்கிட்டு இதுக்கு மேல யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கும்போது, அந்த இடத்துல நின்னுட்டுருக்கும். கீழ அடிச்சு இறங்கும். அவர் வந்து அடுத்த ஒரு லேர்னிங்குள்ள போயிட்டு நம்ம முன்னாடியே வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்ல சேருவாங்க. அதனால இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஒரு கால்குலேஷன்லேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன வந்து நம்ம சயின்டிஃபிக் ப்ராசஸ்க்கு கொண்டு வர ட்ரை பண்றோம். பட் இட் இஸ் அ ஸ்பெகுலேஷன். இப்ப நம்ம வந்து பிரைஸ் டூ ஏர்ன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து முக்கியமா நமக்கு தேவை வந்து இபிஎஸ். என்ன பண்ணோம்? கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை இபிஎஸ் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் ரேஷியோ. எத எத நம்ம ரேஷியோவ கன்வெர்ட் பண்றோமோ, அத நம்ம மாத்தி பண்ணிக்கலாம். நான் கரண்ட் பிரைஸ ரேஷியோவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, அது வேற. இபிஎஸ்ஸ நான் ரேஷியோவா கன்வெர்ட் பண்றேன்னாக்க, அது வந்து 2த்தையும் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டோம்னா, நமக்கு வந்து 0.5 அதெல்லாம் வருதுன்னா, 1.25 அந்த மாரிலாம் வரும். ஃபிராக்ஷன் எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் நார்மல் கால்குலேஷன் வந்து சிபி அது கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங் பெர் ஷேர். ஏர்னிங் பெர் ஷேர வந்து கரண்ட் பிரைஸால டிவைட் பண்றோம். இந்த ஏன் இத வந்து இப்படி எடுத்திருக்கிறோம்னா, ஏர்னிங் பெர் ஷேர வந்து பெஞ்சா வச்சுட்டோம். இபிஎஸ்ஸ பெஞ்சா வச்சுட்டோம். இப்போ ஒரு ரூ. 50 இபிஎஸ் இருக்குன்னா, இபிஎஸ்ஸ பெஞ்சா வச்சுட்டோம். இதுக்கு கீழ கிடைச்சுச்சுன்னா, அது வந்து சீப்பா கிடைக்குது. வேல்யூஷன் அண்டர் வேல்யூஷன்ல இருக்கு. இதுக்கு மேல போச்சு அப்படின்னு சொன்னாக்க, வேல்யூஷன் ஆப்டிமமா இருக்கும். இது சரியா இருக்கும்போது, வேல்யூஷன் போம்போது ஓவர் வேல்யூஷன். இதுல வந்து நம்மளுடைய டாலரன்ஸ் எவ்வளவு இருக்கோ, அந்த இடம் தான் நமக்கு வந்து டார்கெட் பிரைஸ். இவ்வளோதான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்க, இபிஎஸ் வந்து 50 இருக்கு. சிபி கரண்ட் பிரைஸ் 200 இருக்கு. அப்படின்னு சொன்னாக்க 200 டிவைடட் பை 50 போட்டோம்னா 4. இப்ப இவங்க 4க்கு வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து டிசிஷன் ரூல்ஸ் என்ன எடுக்கிறோம்னாக்க, எந்த ஸ்பெசிஃபிக்கா சயின்டிஃபிக் அ அ ரூல்ஸ் எதுவுமே கிடையாது டிசிஷனுக்கு. இருந்தாலும் நம்மளுடைய சூழல பொறுத்தும் நார்மலா நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, என்ட்ரி பிரைஸ் வந்து பிஇல லெஸ் தென் 2 லெஸ் தென் 2 ஆர் ஈக்குவல் டூ 2ல என்ட்ரி ஆவாங்க. 4, 8, 15, 22ல வெளியில வருவாங்க. இதுதான் நமக்கு நார்மலா இருக்கக்கூடியது. இப்ப இந்த உதாரணத்துல 20, 50 அப்படின்னு போட்டிருக்கிறோம். 4 இருக்கு. 4ல வெளியில என்ட்ரி 2ல போனவங்க 4ல வெளியில வந்திருப்பாங்க. இல்ல இது 8, 15, 22 போகும்னு எதிர்பார்க்கிறவங்க அந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அ பெரும்பகுதி 22க்குலாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா 25க்கு மேல யாரும் எனக்கு வந்து இந்த கிரஹாம் மாரி ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் 25லாம் ரொம்ப யோசிப்பாங்க. அந்த இடத்துல பணத்த கொண்டு போய் போட மாட்டாங்க. ட்ரேடர்ஸ் மாத்திரம் தான் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ல வந்து வாங்கி வித்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது. ஸோ, அப்ப அது கொஞ்சம் இது இதுதான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸா இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து இத ஒ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பேஸ் பிரைஸ் இந்த பேஸ் பிரைஸ் ஓவர் வேல்யூவேஷனா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அங்கேருந்து இவன் மேல ஒருத்தன் எடுத்துட்டு கொண்டு போறான் அப்படின்னு சொன்னாக்க, அவன் வந்து ட்ரேடரா தான் இருப்பானே தவிர்த்து, அவன் அ இன்வெஸ்டர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், அ ஏஷியன் பெயிண்ட்ஸ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். நான் வந்து ஆனுவல் வியூக்கு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ட வச்சுட்டேன். ஆனுவல் வியூக்கு வச்சுட்டு,
ஏர்னிங் பெர் ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பிப்ரவரி 23ல வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுல வந்து 42.88 குடுத்துருக்காங்க. இப்ப கரண்ட் வேல்யூலேருந்து இதுக்கு மேல ஏத்துவாங்க. இது ப்ரீவியஸ் இயர காட்டிலும் கூட இருந்துச்சுன்னா, இதுக்கு மேல ஏத்துவாய்ங்க. கம்மியா இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டுருவாய்ங்க. அப்ப கரண்ட் ட்ரேடர்ஸ் வந்து கரண்ட் பிரைஸ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா, மேக்ஸிமம் அது ரொம்ப வேல்யூஷனா இருந்துச்சு. ஃபர்தரா யாரும் வாங்குறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னா மாத்திரம் தான் ட்ரேடர்ஸ் பேசாம இருப்பாங்க. இல்ல, இல்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா புகுந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் இந்த மாரி ஓவர் வேல்யூஷன்லாம் போச்சுன்னா வரமாட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளுடைய கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். இதுல வந்து கிரகம் அ பண்ணக்கூடியவங்க வந்து 15 அண்ட் 22ல தான் பண்ணுவாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, 42.81க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இன்டூ 15க்கு போட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். 642 வருது. இத மனசுல வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து 42.81 வந்து இன்டூ 22.5 போட்டுக்கிறோம். 963 வருது. இப்ப 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு வந்து 963 இன்னொன்னு வந்து ரூ. 600 சொச்ச ரூவா. இது 963 ஞாபகம் வச்சுக்க நான் எழுதிக்கிறேன். கீழ சைடுல என்னோட பேப்பர்ல எழுதிக்கிறேன். 963 அதுக்கப்புறம் வந்து அந்த இதுக்கு உண்டான வேல்யூ மறந்து போச்சு. 15 போடுறோம். 42.81 இன்டூ 15 போட்டோம் அப்படின்னா 642. 642. இப்ப நான் என்ன செய்றேன்னா, சாரி நான் உங்களுக்கு கால்குலேட்டர் வந்து நான் கூகுள் கால்குலேட்டர் குட்டப்பாவிய நம்ம கூப்ட்டுருவோம். கூகுள் கால்குலேட்டர் நம்ம போட்டுருவோம். ஏன்னா, இந்த ஸ்க்ரீன்ல நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இப்ப வந்து இபிஎஸ் வந்து 42 0.81 இருக்கு. இன்டூ 15. ஏன்னா கிரகம்லாம் யூஸ் பண்றது 15 அண்ட் 22.5 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 642 இருக்கு. 0.15 நான் விட்டுறேன். 15 பைசா விட்டுறேன். 642 எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து இத ரீசெட் பண்ணிட்டு, அதே 42.81 81 போட்டுட்டு 22.5 போடுறோம். இதுவும் வந்து ரூல்ஸ் எதுவும் கிடையாது. கிரகம் யூஸ் பண்ணக்கூடிய ரூல்ஸுங்கிறதுனால தான் இத நம்ம எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு பேஸ் வேணும். 963 நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்துட்டாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இது ஆனுவல் ரிசல்ட். ஆனுவல் ரிசல்ட் மார்ச் மாசத்தோட குளோஸ் பண்ணி, ஜூன் மாசம், ஜூலை, ஆகஸ்ட் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ள ஜூலை அவங்க டைம் இருக்கு இல்லைங்களா? கம்பெனிஸ் வந்து இந்த டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஜூன், ஜூலைக்குள்ள இந்த ரிசல்ட்ட பப்ளிஷ் பண்ணி, அவங்க வந்து கம்பெனிஸ்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க. பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த டயத்துல இந்த ஷேர் வந்து அதுக்கு முன்னாடி 1 மாசமோ, இல்லாட்டி இது பப்ளிஷ் ஆன காலகட்டங்கள்லயோ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்ப இது ஆனுவலுக்கு. குவார்ட்டர்லி வரும்போது ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கும் அதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப 42.81க்கு வந்து 15 போட்டோம்னா 642 வருது. இது போட்டோம்னா 22.5 போட்டோம்னா 963 வருது. இப்ப இவங்க எதுக்கு ஆக்ட் ஆகியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து இபிஎஸ் எடுத்தோம்னா 15க்கு தான் நம்ம ஆக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல நல்ல ரிசல்ட் வருதுன்னா, அங்கேருந்து 15க்கு நம்ம ஆக்ட் பண்ணணும். இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, 22.5க்கு உள்ள வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்ப இது வந்து ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 2021லேருந்து சைட்வேஸ் தான். இவன் கீழ இருந்து அந்த கொரோனா காலகட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஸ்ட்ட குடுத்து மேல ஏத்திட்டாய்ங்க. இவ்வளவுக்கு இப்போ வொர்த்தா அப்படிங்கிறத பார்க்கணும். இது 2000 ரூ. 3000க்கு அந்த ஷேர் வந்து ஹை வச்சிருந்துட்டு, இப்ப 2846ல வந்து குளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு வொர்த்தாங்கிறத இன்வெஸ்டர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வொர்த் இல்லன்னாக்க, அவன் வொர்த் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அவன் எப்படி ஒருத்தனா புக் வேல்யூ எடுத்துக்குவான். புக் வேல்யூல 2 நான் போடுறேன். அதுவரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படிம்பான். அப்ப அந்த புக் வேல்யூ காலப்போக்குல வந்து 1000, 2000ன்னு வரும்போது, அதே இந்த 2000க்கு வரும்போது இவன் வாங்கிட்டு இருப்பாய்ங்க. அது அந்த மாரி சூழல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க அவசரமே பட மாட்டாங்க. மேல மாத்திரம் வாங்க மாட்டாங்க. ட்ரேடர்ஸ் மாத்திரம் தான் எங்க டர்ன் ஆகுதோ நம்ம வாங்கிட்டு, எங்க டர்ன் ஆகுதோ அங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வருவோம். இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ ஈஸியா உள்ள நுழைய மாட்டாங்க. ஏன்னா அவங்கலாம் 10 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம்னு போடும்போது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், 2023க்கான ரிசல்ட்ட தான் நம்ம பார்த்தோம். ஸோ, இப்ப 2023 ஜனவரி மாசம் இங்க லோ வச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது வந்து டர்னிங் பாயிண்ட் எங்க எடுத்திருக்குன்னா, ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு எடுத்திருக்கு. அப்ப மார்ச் மாசம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ல
இதோட டிடிஎம் பப்ளிஷ் ஆயிருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஷியல் கொண்டு வருவோம். இவன் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்லயே பப்ளிஷ் பண்ணிருவான். 2022 மார்ச்ல வந்து குவார்ட்டர்லில வந்து 9.5 வந்துருச்சுங்களா? இப்ப இவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த 4 குவார்ட்டரையும் கூட்டியிருப்பான். இது ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் நெனைக்கிறேன். ஆமா, ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப 2022க்கு நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க வருது. இந்த வருது. 22க்கு வந்துருச்சுனாக்க, மார்ச் மாசத்துக்கே வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், இபிஎஸ் வந்து அவன் வந்து போட்டு வச்சிருப்பான். ஸோ, இப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு, இவன் வந்து மேல வருது, கீழ வருதுங்கிறத அவன் யோசிக்க ஆரம்பிச்சுருவான். இப்ப எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பான் பாருங்களேன், 10.6 6 நம்ம விட்டுருவோம். 18 இது 2த்தையும் சேர்த்து 12ன்னு வச்சுக்குவோம். 30 30 42.9 வருது. இதில ஒரு ஃபிராக்ஷன் வச்சுக்கோங்க. அங்க 42. இவன் வந்து இந்த மார்ச் மாசம் குவார்ட்டர் வந்த உடனே இது 4த்தையும் கூட்டி 42 வருதுன்னு சொல்லிட்டு, ஏப்ரல்ல இருந்தோ, மேல இருந்தோ ஏத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. எல்லாம் ஊருக்கு முன்னாடியே ஏத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. இப்ப இந்த இடத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கக்கூடிய தொகை வந்து 642. ஸோ, இப்ப 642 நமக்கு வந்து இங்க எங்க டர்னிங் பாயிண்ட் ஆயிருக்குனாக்க, இதோட லோ வச்சுக்குவோம். 2700ன்னு வச்சுக்குவோம். ஏன்னா, இங்க 2700 சில்ற காட்டுது. 2700ன்னு வச்சுக்குவோம். இப்ப இத வந்து நம்ம ரீசெட் பண்ணிட்டு, 2700 பிளஸ் முதல்ல வந்து 15%க்கு போடுவோம். 642 போட்டோம்னா எவ்வளோ வரணும்? 3042 வரணும். இப்ப 15%ல போறவங்க என்ன பண்ணுவாய்ங்க? 3042ல வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம இத கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். 3342 3342ல வந்து கோஆர்டினேட் பண்ணி இந்த இடத்த வச்சுக்குவாய்ங்க. இந்த இடம் வந்த உடனே உடைச்சு மேல போகுதுன்னா வெயிட் பண்ணுவாய்ங்க. திருப்பி இறங்குற இடத்துல குடுத்துருவான். நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த இடத்துல வரும்போது பெருசா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆயிருக்கும். இதுக்கு அடுத்து 22 பாயிண்ட்டுக்குள்ள போகுதா அப்படிங்கிறது இதே மாரி தான் வச்சிருப்பாங்க. எங்க போகுதோ அங்க திருப்பிருவாங்க. இப்ப அ அதே 2700 வந்து என்ன செய்யுது? நம்ம வந்து ரீசெட் பண்றோம். அதே 2700 பிளஸ் 963 போடுறோம். போட்டோம்னா ரூ. 3600 சொச்ச. ஸோ, இப்ப இவன் என்ன பண்ணுவான்? 3600க்கு ஒரு கோட போட்டு வச்சுக்குவான். 3663 இவன் என்ன பண்ணுவான்? 3663க்கு ஒரு கோட போட்டு வச்சுருவாங்க. இந்த பிரைஸ்க்கு வருதான்னு பார்ப்பாங்க. இப்ப இந்த பிரைஸ்க்கு வரணும்னா, ப்ரீவியஸ் ஹைட்ட உடைச்சா இந்த பிரைஸ்க்கு வரைக்கும் வரும்னு தெரியும். ப்ரீவியஸ் ஹைட்ட உடைக்காம கீழ இறங்கிச்சுன்னா, அவன் டபக்குன்னு இந்த இடத்துல கட் ஆகும்போது 15ல கட் ஆகும்போது எக்ஸிட் ஆயிட்டு வெளியில வந்துருவாங்க. சில பேர் இந்த இடத்துலயே கட் ஆயிட்டு எக்ஸிட் ஆயிருவாங்க. அது அந்த கேண்டில் ரூல்ஸ் பார்க்குறவங்க கேண்டில் ரூல்ஸ்லயே கட் ஆயிட்டு வெளியில வந்துருவாங்க. இந்த மாதிரி பண்றது, இது பிஇய வச்சு பண்றது. அப்ப இதோட டிசிஷன் ரூல்ஸ் என்னது நமக்கு வருது? பிஇய வச்சு பார்க்கும்போது எதுவும் ஸ்பெசிஃபிக் கிடையாது. ரொம்ப கீழ வாங்கி போட்டாங்கன்னா, கீழ 4, 8, 15, 22ன்னு வருது. இபிஎஸ்ஸ வச்சு பார்க்கும்போது, அந்த இபிஎஸ்ஸுக்கு 15 டைம் வந்து மேல ஏத்துவாங்க. அதுவும் இந்த இபிஎஸ் வந்து போன இபிஎஸ்ஸ காட்டிலும் கூட இருந்தா தான் ஏத்துவாய்ங்களே தவிர்த்து, குறைய இருந்தா ஏத்த மாட்டாய்ங்க. அப்ப டிடிஎம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாசம் வரைக்கும் 55 டிடிஎம் வந்துருச்சு. அப்ப அடுத்த தடவ இதோடைய லோலருந்து எவ்வளவு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, மார்ச் மாசத்தோட டிடிஎம்ம நம்ம கால்குலேட் பண்ணணும். இருந்தாலும் நம்ம இந்த டிடிஎம்மவே வச்சுக்குவோம். இந்த டிடிஎம்ல இருந்து எவ்வளவுக்கு இது வந்து புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகுதான்லாம் பார்ப்பாய்ங்க. அது 40லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா கொண்டு வர மாட்டாங்க. இப்ப இதிலிருந்து நம்ம என்ன பண்றோம், 50க்கு போடுறோம். 50 தானே இங்க டிடிஎம் காட்டிக்கிட்டு இருக்கு. 50க்கு 55 காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப 55க்கு போடுறோம். 55 இன்டூ 15ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. 825 ஏறணும். எந்த லோல இருந்து இது கீழ இறங்கிட்டு எந்த இடத்துல லோ செட் பண்ணுதோ, அங்கேருந்து 825க்கு போடணும். இதில மார்ச் மாசம் பப்ளிஷ் ஆகும்போது அந்த டிடிஎம் வச்சு அதிலிருந்து நான் அந்த புக் இபிஎஸ்ஸ வச்சுட்டு மார்ச் மாசம் பப்ளிஷ் ஆகுமா? அதிலிருந்து 4 மார்ச், அப்புறம் டிசம்பர், செப்டம்பர், இந்த ஜூன் இந்த 4த்தையும் எடுத்துக்குவாங்க. இந்த மார்ச்ச கழட்டி விட்டுருவாங்க. இந்த இத வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கு அப்படி செட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாய்ங்க. அதுக்கு ஒரு டிடிஎம் போடுவாய்ங்க. அத நோக்கி பயணமாகிட்டே இருக்கும். ஸோ, இப்ப இது வந்து பிஇய வச்சுட்டு நம்ம இருக்கிற இடத்துல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கு. அதே சமயத்தில பிஇயும் வந்து ரொம்ப
ரொம்ப ஓவர் வேல்யூஷனா இல்ல, மக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாரி போலாம். பட் நமக்கு ஓவர் வியூல நம்ம பார்க்கும்போது, நமக்கு வந்து பிஇ என்ன செய்யுது? இங்க கிட்டத்தட்ட கம்பெனியோட பிஇ வந்து பார்த்தோம்னா 50 கிட்டக்க இருக்கு. இந்த இதுல வந்து பிஇ அட்ஜஸ்ட் ஆகுற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்குமோ! அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப அடுத்தாப்புல பிரைஸ் டூ புக் நம்ம பார்ப்போம். இந்த பிரைஸ் டூ புக் நம்ம பார்க்கும்போது, நம்ம சேம் ரூல்ஸ் தான். நம்ம இங்க கரண்ட் பிரைஸ் அங்க பிஇக்கு பதிலா புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி இல்லாட்டி சில சைட்ல பிவின்னு போட்டிருப்பாங்க. அந்த இத நம்ம எடுத்து கொண்டு வரப்போறோம். ஸோ அதே மாரி டிசைட் பண்றோம். இதுல வந்து 4, 4.5, 5 சில சமயம் 8, 10 போகும். அது எக்ஸம்ப்ஷன் சிச்சுவேஷன். இப்ப கொரோனா காலகட்டங்கள்ல வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் லாக்டவுன். சாஃப்ட்வேரும், மெடிக்கல் ஃபீல்டும் மாத்திரம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாய்ங்க. அக்ரிகல்ச்சர் 3 தான் ஒர்க் பண்ணாய்ங்க. இந்த 3 செக்டாரையும் மேல ஏத்தி விட்டான். அதோட வேல்யூவேஷன்லாம் தாண்டி மேல ஏத்தி விட்டான். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் ஓப்பன் ஆகும்போது, அந்த 3 செக்டாரையும் கீழ அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்ப. அவ்வளதான். அதனால எக்ஸம்ப்ஷன் கேஸஸ்ல வந்து அந்த 5 எல்லாம் தாண்டி போகும். பட் வந்து பெரும்பகுதி வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது கொஞ்சம் ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் இல்ல ட்ரேடரா இருக்க மாட்டோம். கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 வரும்போது வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் 4ஓ 4.5ஓ 5 வரும்போதோ குடுத்துருவாங்க. எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்ப ரிலையன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அ இத நம்ம வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறதுனால ஏசியன் பெயிண்ட்ஸ பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். இப்ப இவங்களுடைய புக் வேல்யூ எங்க வருதுன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். புக் வேல்யூ வந்து 2023ல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 168 கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஆக்சுவலா வந்து 2023 மார்ச்ல வந்து அவங்க போட்டது வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், 168 டூ 162 இன்டூ 4 போட்டோம்னா 648 வரணும். 648 இங்க கீழ இருந்து மேல ஏத்தணுங்கிறது கிடையாது. 648 வந்தா தான் வாங்குவாய்ங்க. யாரு? இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் 648 வந்தா தான் வாங்குவாய்ங்க. இப்ப ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இது ஏற்கனவே 642 பிஇல வந்துச்சு. இதுக்கும் அதுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? எங்க டர்ன் ஆகுதோ அதுல 642க்கு கொண்டு போயிருவாங்க. இது 4க்கு. சப்போஸ் 5ஆ இருந்துச்சுன்னா, 162 இன்டூ 5 அப்படின்னு போடுறோம். சாரி நான் கால்குலேட்டர் இதுல போட்டேன். அ நமக்கு வந்து 162 புக் வேல்யூ வந்து 162 இன்டூ 4ன்னு போட்டா 648. ஆல்ரெடி பிஇ 642 15க்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்கு. இப்ப 162 இன்டூ 5ன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க. 810. இப்ப இந்த 810 வந்து இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 27 ட்ரேடர்ஸ் வந்து 27 இத வந்து எங்க ரிவர்சல் பாயிண்ட் இருக்கோ, அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. இன்வெஸ்டர்ஸ் மாத்திரம் தான் கீழ இறங்கட்டும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மேல எடுக்கவே மாட்டாங்க. இந்த மாரியான ஹை வேல்யூஸ்ல உள்ளயே நுழைய மாட்டாங்க. இப்ப 270லிருந்து 800 2700 சாரி 2700 இப்ப இதோட டர்னிங் பாயிண்ட் எடுத்தது 2700ல டர்னிங் பாயிண்ட் எடுத்திருக்கு. அப்ப 2700ல டர்னிங் பாயிண்ட் எடுக்குன்னா 3510. நமக்கு பிஇக்கு வரும்போது 3300 வந்துச்சு. ஆனா புக் வேல்யூ தியரி பிரகாரம் போடுறவங்க வந்து 3510 கோஆர்டினேட் பண்ணிக்குவோம். 3510 இதுக்கு மேல இவன் இந்த வேல்யூ குடுக்க மாட்டான். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து ஒரு ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 50 கிட்டக்க கூட போயிட்டு வந்திருக்கும். பெரும்பகுதி இந்த வேல்யூ வரும்போது ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த புக் வேல்யூ தியரிக்குள்ள போறவங்க. அவங்க வந்து 4 டூ 5 தான் அவங்க ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. அந்த 4 வரும்போது 330 சில பேர் 4.5 வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த 300 3000 450 கிட்டக்க. இந்த இடத்துல ஒரு போயிட்டு சரக்குன்னு வந்து கீழ இறங்குதுனாக்க, இந்த இடத்துல புக் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் 5க்கு வச்சிருப்பாங்க. அந்த 5 வரைக்கும் ஏத்திட்டு இறக்குவாங்க. பெரும்பகுதி இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல தான் ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பான். ஆனா என்ன பண்ணியிருப்பான், அவன் இங்கேயே பாதி புக் பண்ணிட்டு, மேல ஏத்துற மாரி ஏத்த வச்சுட்டு, இந்த இடத்துல புக் பண்ணிட்டு வெளியில வருவான். ஸோ, இப்போ பிஇக்கும், பிபிக்கும் எந்த டேட்டாவ எடுக்கிறோம், அங்க ஏர்னிங்ஸ் எடுக்கிறோம், இங்க வந்து புக் வேல்யூவ எடுக்கிறோம். ஆனுவலைஸ்டுன்னு வரும்போது பெரும்பகுதி புக் வேல்யூ, ஆனுவல் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி 2த்துக்கும் இத மாரி கோட போட்டு வச்சுட்டு, எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வெயிட்டா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்துருவாங்க. இது நம்ம வந்து அ இதுதான் நமக்கு வந்து பெரிய இதா இருக்கும். நம்ம டர்னிங் பாயிண்ட் எடுக்குதா, நம்ம இந்த ரூல்ஸ் பிரகாரம் இங்க கொண்டு வந்துட்டோம், நம்ம இங்கெல்லாம் போடுறோம்ல.
இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் போகும். கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சா, வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்களுக்கு தெரியும் இந்த புக் வேல்யூலயும், பிஇலயும் போறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் மினிமம் இந்த வரைக்குமாவது வரும்னு தெரியும். அவன் வெயிட் பண்ணுவான். அதையும் மீறி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, அவன் வந்து வெளியில வந்துருவாங்க. அப்போதைக்கு வெளியில வருவாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி 2 வேல்யூல பார்த்துட்டு, எந்த ஹைட் வரைக்கும் எக்ஸிட் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்ப அவன் வந்து இந்த பப்ளிஷ் ஆகும்போது மேல வந்துச்சுன்னா, அதாவது இபிஎஸ்ஓ, பிபிலாம் வந்து மேல வந்துச்சுன்னு வச்சுக்கங்க, இபிஎஸ்லாம் போன தடவ காட்டிலும் கூட வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் அந்த இடத்துலயே ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவான். அந்த இடத்துலயே அவன் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவான். ஆனா இந்த 2700 ஜஸ்டிஃபையபிளா அப்படின்னு சொன்னா, அதுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. ட்ரேடர்ஸ் வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்க டர்ன் ஆகுதோ அங்க பார்த்துட்டு, திருப்பி எந்த ஹைட்டுக்கு வரைக்கும் நம்ம பிபிக்கோ இல்லாட்டி பிஇய பேஸ் பண்ணியோ கோட போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு, அவங்க வெளியில ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துருவாங்க. இப்ப இது 2த்தையும் தனித்தனியா நம்ம பார்த்தோம். அப்படி தனித்தனியா பார்த்தோம்னா, உண்மையிலேயே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. இதுக்காகத்தான் வந்து கிரஹாம் என்ன பண்ணுவாருன்னா, கிரஹாம் நம்பர்ன்னு ஒண்ணு போடுவார். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வேல்யூ வந்து 22.5 இன்டூ பிஇ அண்ட் பிபி அப்படின்னு போட்டு ஒரு ரூட்ட போட்டுருவார். இந்த 22.5 எப்படி அவர் அரைவ் பண்ணினார் அப்படின்னு சொன்னாக்க, பிஇக்கு வந்து மேக்ஸிமம் 15 ஆவும், பிபிக்கு மேக்ஸிமம் 1.5 ஆவும் வேல்யூ குடுத்துட்டு, இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணா 22.5 அப்படின்னு குடுத்துருவாரு. டெசிஷன் ரூல் சேம் தான். நம்ம வந்து லெஸ் தென் 2 இருக்கும்போதோ, 2 கடக்கும்போதோ நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம். 4, 5 அந்த ரேஞ்சுக்குள்ள வெளியில வரோம் அப்படிங்கிறது தான். ஆனா கிரஹாம் நம்பர பொறுத்தவரைக்கும் 1க்கு மேல போச்சுனா ரேஷியோவுல நம்ம போடும்போது 1க்கு மேல போச்சுனாலே அது வந்து ஹை தான். அப்படித்தான் நம்ம எடுக்கிறோம். சரி, இப்ப இந்த 2ங்கிற ரேஷியோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சைட்லலாம் காமிக்கிற கிரஹாம் நம்பர் வச்சு நம்ம சொல்லல. இந்த 2க்குலாம் நம்ம சொல்லும்போது அது மாரி சொல்லல. அந்த சைட்லலாம் காமிக்கிற கிரஹாம் நம்பர்னாக்க உங்களுக்கு 10 டைம்ஸ் வரும். 0.1, 0.1 தான் ஏறும். நம்மளோட இது பிரகாரம் என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, கிரஹாம் நம்பர கண்டுபிடிச்சுட்டு, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, இதோட வேல்யூவ வந்து என்ன பண்றோம், பிரைஸ் டூ ஃபார்முலா என்ன பண்றோம், கரண்ட் பிரைஸ் சிபி டிவைடட் பை கிரஹாம் நம்பர். நான் வந்து கிரஹாம்னு போடுறேன். டிவைடட் பை கிரஹாம்னு போடுறேன். இதுதான். இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுறது, பிஇ இருக்கு, பிபி இருக்கு. நம்ம வந்து கால்குலேட்டர்ல போடுவோம். இவன பொறுத்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கால்குலேட்டர்ல போடுவோம். அ பிஇ இருக்கு, பிபி இருக்கு. இதில ரூட் எப்படி போடுறதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து எப்படி பண்ணணுமோ அத நம்ம பண்ணிக்கலாம். இப்ப பிஇ இருக்கு. இல்லாட்டி நான் வேற இடத்துல போட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப இத நான் வந்து ரீசெட் பண்ணிக்கிறேன். இதில ரூட் ஆஃப் அப்படிங்கிறது தெரியல. எங்க இருக்குன்னு தெரியல. இந்த இருக்கு, இந்த இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம், ரூட் ஆஃப் முன்னாடி போடணுமான்னு தெரியல. முன்னாடியே போடுவோம். 22.5 5 இன்டூ பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 42. நம்ம முழு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஃபுல்லா பார்த்தோம்னா 42.81 42.81 இன்டூ 162. புக் வேல்யூ வந்து 162. போட்ட உடனே என்ன ஆகுது, கிரஹாம் நம்பர் வந்து 395ன்னு காட்டுது. இப்ப நம்ம வந்து இந்த பிவி இதில வந்து நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இதே இதுக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நமக்கு வந்து 395ன்னு காட்டுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ரூட் ஆஃப்ல இருக்கும்போது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறதுனால 395ன்னு போடுறேன். இங்க இதெல்லாம் இமேஜ், அதனால இமேஜ் இல்ல. நானா இத டைப் பண்ணி இந்த இதெல்லாம் கையில வரைஞ்சதுனால இமேஜா நான் வச்சிருக்கிறேன். அதனால நான் வந்து எதுவும் நான் கொண்டு வரல. இப்ப எ இத இத கூட கொண்டு வந்துரலாமே! சரி. இத போராட வேண்டியதில்ல. இத நான் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருந்திருக்கணும். ஸோ, இப்ப நான் இந்த இடத்துல 395ன்னு போடுறேன். இப்ப இந்த 395க்கு வந்து 4 டைமோ, 5 டைமோ எடுத்துக்கலாம். ரேஷியோ வந்து நீங்க ரிவர்ஸ்ல பார்க்குறோம். இப்ப இந்த 395க்கு இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து 2800 இருக்கு.
2800 டிவைடட் பை 395 எத்தனை மடங்கு அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட வந்து இல்ல இது தப்பா வந்துருச்சு. சாரி. நான் இங்க போடணும். 395 இருக்கு. நம்ம இந்த 2800 டிவைடட் பை 395 அ டிவைடட் பை 395 போட்டோம்னாக்க எத்தனை மடங்கு வந்திருக்கு? 7 மடங்கு வந்திருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் 5 மடங்குக்கு மேல 4 மடங்கு போனாலே நம்ம வந்து கூடன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, இது 7 மடங்கு வந்திருக்கு. ஆனா, கிரஹம் ரேஷியோல வரும்போது இது எத்தன வருது? அப்படின்னு பார்த்தோம்னா, 395 இதுதான் பெரும்பாலான வெப்சைட்ல குடுத்துருப்பாங்க. 395 டிவைடட் பை 8200 2800 போட்டோம்னா 1.4 தான் இருக்கு. அப்ப இன்னும் மேல ஏத்தலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 0.85 டைம்ஸ் வந்து மேல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, 1.5க்கே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7 மடங்கு போகுது. 0.85னாக்க இன்னும் 80 மடங்கு 1,00,000லாம் போயிட்டுருக்கும். அதனால தான் நான் அங்கே வரக்கூடிய பிரைஸ நான் நம்ப மாட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை கிரகம் நம்பர். நம்ம எப்படி பிஇக்கோ, பிபிக்கோ நம்ம பண்ணினோமோ, அதில போட்டுட்டு நான் வந்து 4 ஆர் 5 அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சிருப்போம். அப்ப 7ங்கும்போது நம்ம ரிஸ்க் எடுக்க வேணும். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அ ஒரு 1 வருஷம், 2 வருஷம் அ வச்சிருந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்ல லாபத்தில குடுக்கலாமே அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க 2 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் 3 வரைக்கும் 2 1/2 3 வர்ற வரைக்குமாவது வெயிட் பண்ணுவாங்க. இது எப்படின்னாக்கா, அதுக்காக வந்து கரண்ட் பிரைஸ் குறையணும்னு அவசியம் இல்ல. அந்த புக் வேல்யூயும், பிஇ ரேஷியோவும் அட்ஜஸ்ட் ஆகும். இபிஎஸும் புக் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆக இந்த ரேஷியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிட்டு வரும். ஸோ, அப்ப இங்க வந்து நம்மள பொறுத்தவரைக்கும் 4, 5 தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ, அப்ப 395 இன்டூ 4 அப்படின்னு போட்டோம்னா 17,580 அப்ப 4ன்னா மேக்ஸிமமே நம்ம என்ன சொல்றாய்ங்க, கிரகம் நம்பர போடுறவைங்க 1580 அவன் வந்து இங்க ஒரு கோட போட்டு விட்டுட்டு 1580 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா தான் அதுவே கூடம்பாய்ங்க. அதையே கூடம்பாய்ங்க. இந்த 1580யவே கூடம்பாய்ங்க. யாரு? கிரகம் நம்பர்ஸ பண்றவங்க. அவங்கெல்லாம் வந்து 10 வருஷம், 15 வருஷம். அப்ப எப்ப வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாக்க, எய்தர் இது 395ஓ இல்லாட்டி 1.5 வரும்போதோ. இப்ப என்ன வருது? 395 395 ஒண்ணு 395 வரணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க, 1.5 டூ 2 கிட்டக்க வரும்போது, 592ஓ இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 வரும்போதோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 592ஓ இல்லாட்டி ரூ. 800 வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து 800ன்னு போட்டுக்குவோம். 800 கிட்டக்க வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப இந்த ரூ. 800 எப்ப வந்திருக்குன்னு பாருங்க. 2015ல வந்தத இவைங்க வந்து என்ன பண்ணியிருப்பாய்ங்க, இந்த இடத்துலயே ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருப்பாய்ங்க செட்டு. அதுக்கு அடுத்து இது மேல போறதுக்கு கொரோனா காலகட்டங்கள்ல மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ன உடனே திருப்பி என்ட்ரிய போட்டுட்டு இந்த இடத்துலயாவது எங்கேயாவது ஒரு 5 கிட்டக்க வரும்போது, இல்ல 6க்கு 2000 5ன்னு வந்துச்சுன்னா 2000 அந்த 2000 கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, இவன் குடுத்துட்டு ப்ராஃபிட்ட நெறைய புக் பண்ணிட்டு வந்திருப்பான். வந்துட்டு அவன் பாட்டு போயிருவான். கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவாங்க. இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ட்ரேடர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸு அது அழகு போல இந்த இடத்துலயே அவன் வெளியில வந்திருப்பான். இந்த இடம் வரும்போதே இன்வெஸ்டர்ஸ் வெளியில வந்திருப்பான். இதுக்கு மேல ஏத்தி இருக்கிறதெல்லாம் ட்ரேடர்ஸ் வந்து மேல ஏத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சில இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதான் இன்னும் ட்ரெண்ட் லைன கட் பண்ணி வரலைல்ல பார்த்துக்கலான்னு சில பேர் வெயிட் பண்ணுவாங்க. பட் வேல்யூவா இப்படி புக் வேல்யூ, கிரகம் நம்பர்ன்னு போறவங்க அந்த இடத்துலயே குடுத்துட்டு வெளியில வந்திருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் 5க்கு மேல போச்சுனாலே கஷ்டம். அதனால 4.5க்கே குடுத்துட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த மாரி வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு அடுத்த குவார்ட்டருக்கு மேல ஏறுதா, புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா, அந்த புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. எந்த இடத்துல புக் வேல்யூ குறைய ஆரம்பிக்குதோ, அந்த இடத்துல வெளியில வந்துருவாங்க. ஸோ, இப்ப இந்த மாதிரி வந்து
நம்ம வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இத வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு இத மாரி மார்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்துரும். நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு வேலை செய்றதுக்கு சரியா இருக்கும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.